ஸோ இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு இருக்கிற முதல் கேள்வி, என்னோட கவுண்ட், தட் இஸ் செமன் அனாலிசிஸ் பண்ணும்போது என்னோட கவுண்ட் நார்மலா இருக்கா, அந்த மொட்டிலிட்டின்னு சொல்ற முன்னாடி போற அந்த செமனோட அந்த தன்மை வந்து நார்மலா இருக்கா, அதே மாதிரி அது பார்க்கறக்கு அந்த செமனோட அந்த அந்த ஸ்பெர்மோட மார்பாலஜி வந்து நார்மலா இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒவ்வொரு ஆணும் அது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணுதான். பட் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம், ஈவன் 25 இல்லை 28 பையன் கூட டயபெட்டிக் ஆகிறத பார்க்குறோம். அது எதனால அப்படின்னு பார்த்தா நிறைய ஸ்ட்ரெஸ், இல்லை ஈட்டிங் ஹேபிட்ஸ், இல்லை அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதனாலேயே வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலும் இல்லைனாலும் இன்னைக்கு ஆண்களுக்கு நிறைய டயபெட்டிஸ் இருக்கிறத பார்க்குறோம். அப்படி டயபெட்டிஸ் இல்லாம இருந்தா கூட அவங்களோட கவுண்ட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஒரு ரிப்போர்ட் வச்சிருப்பாங்க, அது நார்மலா இருக்கும். நம்ம திருப்பி ஒரு 6 மாசம் கழிச்சு இங்க ரிப்போர்ட் எடுத்தோம்னா அது டோட்டலி அப்நார்மலா இருக்கிறத பாக்குறோம். ஏன் அப்படின்னா கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது, தூங்குறது, அதே மாதிரி கரெக்ட் டைமுக்கு அவங்களோட வேலையை முடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி எந்த லைஃப் ஸ்டைலையும் சரியா ஃபாலோ பண்ணாதனால இன்னைக்கு நிறைய செமன் அனாலிசிஸ் வந்து அப்நார்மலா இருக்கிறத பாக்குறோம். அப்புறம் அது ஃபியூ இயர்ஸ் மேரேஜ்ல அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கன்செப்ஷனை டிலே பண்ணுது. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம நம்ம ஐவிஎஃப் மாதிரி இதுக்கு போற மாதிரி இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி மாத்திக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா ஆண்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காலையில் எந்திரிச்சு ஒரு எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் ஒரு டயட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா அதை ஒரு முடிச்சுட்டு நைட் ஒரு 10 o'clock தூங்குறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வயசு கம்மி தானே, நான் என்ன வேணாலும் எந்நேரத்துக்கு வேணாலும் நம்ம சாப்பிடலாம், எந்நேரத்துக்கு வேணாலும் பார்ட்டி பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அதோட எஃபெக்ட் எல்லாமே நம்ம கிட்டேயே பதிஞ்சு போயிடும். ஸோ நான் ஒரு 2-3 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தேன்னா அதோட எஃபெக்ட் திருப்பி அந்த 3 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து தெரியும், அப்ப கூட தெரியாது. ஸோ அதனால தயவு செய்து ஆண்களும் இன்னைக்கு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல இருந்தீங்கன்னா தான் நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிக்க முடியும்.